இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிலோமீட்டர் கஸ்டமர் புக் பண்றாங்கன்னா, இப்போ ஆட்டோக்கு 250 ரூபா காட்டுது, காருக்கு 180 ரூபான்னு காட்டுது. இதனால எங்க 2 பேரோட வாழ்க்கையுமே பாதிக்கப்படுது. இதுல நாங்க எங்க இருந்து நாங்க டியூ கட்டுறது, வீட்டு வாடகை கட்டுறது, கார் மெயின்டெனன்ஸ் பாக்குறது, ஆட்டோ மெயின்டெனன்ஸ் பாக்குறது, 2 பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இந்த ஓலா, ஊபர், ரேபிடோ வந்ததுனாலதான் எங்க கஸ்டமருக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை. இது அவங்களுக்கு புரியாது. இவங்க போடுற ரேட்டு கஸ்டமருக்கு புரியாது. நாங்க போயிட்டு இது எக்ஸ்ட்ரா கேட்கறோம்னு சொல்லி அவங்களுக்கும் எங்களுக்கும் தான் பிரச்சனை வருதே தவிர, இதுல நடுவுல இருந்து இப்போ கேஸ் எங்களுது, வண்டி எங்களுது, மெயின்டெனன்ஸ் எங்களுது. எங்கேயோ உட்காந்து அவன் ரேட்டை பிக்ஸ் பண்ணி எங்களுக்கும் கஸ்டமருக்கும் நடுவுல பிரச்சனையை உண்டாக்கி இது பண்றது அது வேஸ்ட். இதை கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்து அவங்களா ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி எங்களுக்கும் ஆட்டோக்காரங்களும் கொடுத்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க பாட்டு வண்டி ஓட்ட போறோம். அவங்க கவர்மெண்ட் என்ன ரேட்டு பிக்ஸ் பண்றாங்களோ அந்த ரேட்டை நாங்க ஓட்ட போறோம். அதுல போடுற ரேட்டை கரெக்டா போட்டா நாங்க ஏன் எக்ஸ்ட்ரா கேட்க போறோம்? 25 ரூபா காருக்கு, 30 ரூபா காருக்கு, 25 ரூபா ஆட்டோக்குன்ட்டு எல்லாம் பேசி ஒரு முடிவு இருக்கு. அதை அவங்க கரெக்டா போட்டா நாங்க ஏன் எக்ஸ்ட்ரா கேட்க போறோம்? அவங்க போடுறது 12 ரூபா போடுறாங்கண்ணே. 12 ரூபா போட்டா ஒரு காருக்கு என்ன கேஸ், இப்போ கேஸ் விலையும் ஏறி போச்சு, பெட்ரோல் விலையும் ஏறி போகுது. ஒரு டீ சாப்பிட்றதுக்கு 10 ரூபா கொடுத்தா டீ கிடையாது, இப்போ அதுவும் 20 ரூபாய் போச்சு. இப்ப இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கே எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போது இவங்க 12 ரூபாய் ஒரு கிலோமீட்டர்னு போட்டா நாங்க அதை எப்படி எடுத்துட்டு போறது? அது கஸ்டமருக்கும் அது புரியாது. இந்த நடுவில் உட்காந்து இவங்க இந்த ஓலா, ஊபர், ரேபிடோன்ற நிறுவனங்கள் நிறைய தவறு பண்ணிருக்காங்க. அதை அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து சரியா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிலோமீட்டர் கஸ்டமர் புக் பண்றாங்கன்னா, இப்போ ஆட்டோக்கு 250 ரூபா காட்டுது, காருக்கு 180 ரூபான்னு காட்டுது. இதனால எங்க 2 பேரோட வாழ்க்கையுமே பாதிக்கப்படுது. இதுல நாங்க எங்க இருந்து நாங்க டியூ கட்டுறது, வீட்டு வாடகை கட்டுறது, கார் மெயின்டெனன்ஸ் பாக்குறது, ஆட்டோ மெயின்டெனன்ஸ் பாக்குறது, 2 பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இந்த ஓலா, ஊபர், ரேபிடோ வந்ததுனாலதான் எங்க கஸ்டமருக்கும் பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை. இது அவங்களுக்கு புரியாது. இவங்க போடுற ரேட்டு கஸ்டமருக்கு புரியாது. நாங்க போயிட்டு இது எக்ஸ்ட்ரா கேட்கறோம்னு சொல்லி அவங்களுக்கும் எங்களுக்கும் தான் பிரச்சனை வருதே தவிர, இதுல நடுவுல இருந்து இப்போ கேஸ் எங்களுது, வண்டி எங்களுது, மெயின்டெனன்ஸ் எங்களுது. எங்கேயோ உட்காந்து அவன் ரேட்டை பிக்ஸ் பண்ணி எங்களுக்கும் கஸ்டமருக்கும் நடுவுல பிரச்சனையை உண்டாக்கி இது பண்றது அது வேஸ்ட். இதை கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்து அவங்களா ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி எங்களுக்கும் ஆட்டோக்காரங்களும் கொடுத்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க பாட்டு வண்டி ஓட்ட போறோம். அவங்க கவர்மெண்ட் என்ன ரேட்டு பிக்ஸ் பண்றாங்களோ அந்த ரேட்டை நாங்க ஓட்ட போறோம். அதுல போடுற ரேட்டை கரெக்டா போட்டா நாங்க ஏன் எக்ஸ்ட்ரா கேட்க போறோம்? 25 ரூபா காருக்கு, 30 ரூபா காருக்கு, 25 ரூபா ஆட்டோக்குன்ட்டு எல்லாம் பேசி ஒரு முடிவு இருக்கு. அதை அவங்க கரெக்டா போட்டா நாங்க ஏன் எக்ஸ்ட்ரா கேட்க போறோம்? அவங்க போடுறது 12 ரூபா போடுறாங்கண்ணே. 12 ரூபா போட்டா ஒரு காருக்கு என்ன கேஸ், இப்போ கேஸ் விலையும் ஏறி போச்சு, பெட்ரோல் விலையும் ஏறி போகுது. ஒரு டீ சாப்பிட்றதுக்கு 10 ரூபா கொடுத்தா டீ கிடையாது, இப்போ அதுவும் 20 ரூபாய் போச்சு. இப்ப இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கே எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போது இவங்க 12 ரூபாய் ஒரு கிலோமீட்டர்னு போட்டா